செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 12ஆம் வகுப்புக்கு தேவையான எக்கனாமிக்ஸ் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் அண்ட் எப்படி மார்க் ஈஸி எடுக்குது ஏ டு செட் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது 12ஆம் வகுப்புக்கான பொருளியலில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண்கள் ஓகேங்களா. அதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 ஒரு மதிப்பெண்கள் வினா இருக்கும் ஓகேங்களா. 20 ஒன் வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. 1-2 டிஃபிகல்ட் அவுட் ஆஃப்லேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒன் வேர்டு அப்படி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டை நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு போவீங்க. அதாவது பார்ட் 2 பகுதி 2 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினா எண் 30க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 கொஷின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 6 கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். 7வது கொஷின் மட்டும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கம்பல்சரி கொஷினை அட்டன் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 3 பார்ட் 3 ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினா எண் 40ற்கு கட்டாயம் விடையளிக்கவும். அண்ட் ஆன்சர் இனி 7 கொஷின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி ஓகேங்களா. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் எழுதணும். இதில் 10 கொஷின் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த 3 மார்க் தெரியுமோ அதில் 3 மார்க் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஓனா. பட் 7வது 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஷினாக வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன கொஷின் சொல்லியிருக்காங்களோ அந்த கொஷினை நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அட்டன் பண்ணி ஆகணும், இல்லைனா மார்க் வராது. ஸோ இதை பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் நம்பரோ அதை பார்த்து அட்டன் பண்ணுறங்க. அண்ட் நீங்கள் 3 மார்க்கை முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 பார்ட் 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் வினா ஆன்சர் ஆல் த கொஷின் ஓகேங்களா. மொத்தம் 7 5 மார்க் எழுதணும் ஓகேங்களா. 7 5 மார்க் எதனா முடிஞ்சிச்சு. நீங்கள் மொத்தம் என்னன்னா இதில் ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா 41வது கொஷின்னா அதில் ஆ அல்லது ஏ ஆர் பி அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை போட்டு கொஷின் நம்பரை போட்டு எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க் வரும். நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் எதுக்கான ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்றது விடைத்தாள் திருத்தம் பண்ணி ஆசிரியர்களுக்கு தெரியாது. அதை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா. அண்ட் மேலும் ப்ரெசன்டேஷனுக்கு நீட்டாக உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அடித்தல் திருத்தல் எல்லாம் கொடுத்தீங்கன்னாவே மார்க் கரெக்டாக வரும். ஸோ அதை பார்த்து பண்ணுங்கள். அண்ட் மேலும் இதில் இருக்கக்கூடிய கொஷினே அப்படியே பப்ளிக் வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வராது. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் 1-2 வருவதற்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இது மாடல் கொஷின் பேப்பர், ஜஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர். அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு இந்த கொஷின் பேப்பருடைய PDF டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PDF மெட்டீரியல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து PDF மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் போகிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.